நைட்டு பாப்பா நான் தடவை தூங்கிட்டு வைப்பாங்கல்ல. தாத்தா ஒரு 11 மணி 12 மணி ஆகும்போது பாப்பா ஒரு கையை தட்டி என்னை கூப்பிடுச்சு பாப்பா. பாட்டி குத்தி ஊற்றின்னு நானும் முடிச்சு பார்த்து பாப்பா, என்ன நீ குழம்புல இவ்வளோ காரம் உப்பு போட்டு வச்சுருக்க, நான் எப்படி சாப்பிட்றதுன்னு பேசிக்கிட்டே இருந்துருவேம்மா. நானும் தெரியாமல் போட்டுட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க, அப்போ நாளைக்கெல்லாம் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லை இனிமேல் எனக்கு நீ தோரெல்லாம் ஆக்க வேண்டிய குழம்புலாம் நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு அளவாக இருக்கேன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பா அதே மாதிரி கை தட்டி கூப்பிட்டு பாப்பா, எனக்கு இந்த மருதாணி வச்சு விடு, மருதாணி வச்சு விடுன்னு சொல்லுது. எனக்கு அளவாக இருக்குது பாப்பா, நான் வைக்க மாட்டேன்னு உங்கள் தாத்தாட்ட சொன்னேன் பாப்பா. நீ என்ன பண்ணுற வீட்டில் இருந்துட்டு உனக்கு கடவுங்கிற மருதாணி வச்சு விட்றியா என்னங்கிறப்ப வந்துட்டு மருதாணி எடுத்து வச்சுட்டு உட்காந்துச்சு பாப்பா. எனக்கவே முடியல பாப்பா, கடவாக இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு மருதாணி எடுத்து வைக்கலான்னு வச்ச பாப்பா. அப்புறம் வேண்டாம் நாளைக்கு வச்சுக்கிறேன்னு கேட்பா. எனக்கு எவ்வளோ சங்கடம் பாப்பா, கடுப்பாக இருக்கும், இப்படியெல்லாம் பேசுது பாப்பா அப்படின்னு.